Welcome dears. இந்த வீடியோல 10th standard science second lesson opticsல இருக்கக்கூடிய solved problem number 3 தான் பார்க்க போறோம். Okay, question read பண்ணிரலாம். A person with myopia can see object placed at a distance of 4 meter. If he wants to see object at a distance of 20 meter, what should be the focal length and power of the concave lens he must wear? ஓகே ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மயோஃபியா பேஷண்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு மயோஃபியா இருக்கக்கூடிய பேஷண்ட்டை அவங்களால எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும். பட் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்கணுமா, 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு தெரியும் மயோஃபியா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அவங்களால பார்க்க முடியும், பட் லாங்கர் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை அவங்களால பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம மயோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது அவங்க 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா என்ன கான்கேவ் லென்ஸ், அதாவது என்ன ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் இருக்கக்கூடிய கான்கேவ் லென்ஸை அவங்க வியர் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ கொஸ்டின். அப்போது மயோஃபியாவில் ஃபோக்கல் லென்த்துக்கான, அதாவது மயோஃபியா பேஷண்ட்டு வியர் பண்ணக்கூடிய கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா, F is equal to xy by x minus y. அப்போது இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, அந்த பேஷண்ட்டால் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, ஸோ அவங்களால எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்களால பார்க்க முடியுமோ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே அவங்களால எது வரைக்கும் பார்க்க முடியும், 4 மீட்டர் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஒய் அப்படிங்கிறது என்னது, எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்க பார்க்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து எது வரைக்கும் பார்க்க விருப்பப்படுறாங்க, ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு அவங்க எது வரைக்கும் பார்க்கணுமா, 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்களால பார்க்கணும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இதை எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ 4 × 20 divided by 4 minus 20. ஸோ அப்போது 4 × 20 80 divided by 4 minus 20 minus 16 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8th டேபிள் போட்டிங்கன்னா 2 8 16 வரும், இதில் வந்து 10 வரும். திரும்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 கிடச்சிரும். ஸோ அப்போ F is equal to -5 மீட்டர். அப்போது என்ன கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபோக்கல் லென்த்து 5 மீட்டர் இருக்கக்கூடிய கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பவர் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பவர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பவர் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு 1/F. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா -1/5. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -0.2 மீட்டர். அது தெரியும் இல்லைங்களா, இது கேன்சல் பண்ணால் 0, இப்போ 10னா -2 வரும். ஸோ அப்போ -0.2 மீட்டர். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ -5 மீட்டர், பவரோட வேல்யூ -0.2 மீட்டர். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.